ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோன்னா ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் பால் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அதில் லைட் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வால் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், வால் டெக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அதை நிறைய கிராஃப்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு ஈஸியான வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ கூட ஃபிட் பண்ணிக்கலாம், நெட்டில் நூலை வச்சு கட்டி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதை வந்து பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எந்த லெவல் கட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ், இது வந்து நீங்கள் இந்த மாதிரி 3 பேப்பர் ஸ்ட்ரிப் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்துட்டு நம்ம அசம்பிள் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 கிராஸ் மார்க் வந்து வச்சுக்கணும். கிராஸ் மார்க் 2 வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் வச்சுட்டா ஒரு ஸ்டார் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். இந்த ஸ்டாரை வந்துட்டு இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ்லாம் ஒட்டி ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஒட்டிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நமக்கு வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு வந்து இது வந்துட்டு பார்க்க அப்படியே ஸ்டார் ஷேப்பில் தான் வந்துருக்கு. இப்போது இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங் பண்ணால் நமக்கு வந்து ஒரு லைட் லேம்ப் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேலே கொண்டு வரதுக்கு இந்த பக்கம் இருந்த ஸ்ட்ரிப்பையும் அப்புறம் இந்த சைடில் இருந்ததில்ல, இந்த சைட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த ஸ்லீப்பிங் லைன் இருந்ததில்ல, அது 2த்தையும் அப்படியே மேலே ஒன்று கொண்டு வந்து அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். மேலே வந்து அப்படியே ஒன்று கொண்டு வரணும். 2 ஸ்ட்ரிப்ஸையும் கொண்டு வந்துட்டு இது அப்படியே கம் போட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கிராஸ் லைன் ஸ்ட்ரிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதையும் இந்த சைடு இருக்கிறத அப்படியே நான் ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது இந்த சைடு ஒரு ஸ்ட்ரிப் இருந்ததில்ல, அதை அப்படியே மேலே கொண்டு வந்து கொஞ்சம் வளைச்சிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து ஒட்டிட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்லீப்பிங் லைனில் இருந்துச்சுல, அந்த ஸ்ட்ரிப்ஸுக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணேன். 2 ஸ்லீப்பிங் லைனில் இருந்துச்சு, அதை வந்து அப்படியே கேர்வாக கொண்டு வந்து மேலே கூடி அப்படியே கம் போட்டு ஒட்டிட்டேன். இப்போது அதே மாதிரி இங்கே இருக்க எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் நம்ம அப்படி தான் ஒட்ட போகிறோம். வளைச்சி நான் வந்து ஃபைனலாக ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த சைடில் இருந்த ஸ்ட்ரிப்பையும் அதே மாதிரி வளைச்சி ஒட்டிட்டோம் மேலே கூடி. இப்போ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிப்பையும் ஒட்டிடலாம். அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரிப்பையும் அதே மாதிரி ஒட்டிடணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரிப்பையும் வளைச்சி மேலே அப்படியே ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளோட டெக்கரேஷன் பால் ரெடி ஆகிடுச்சு. அதில் தான் இது வந்து ஒரு த்ரெட்டை ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டிக்கு இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷனாக இருக்கட்டும், வால் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், வால் டெக்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் உள்ளே வந்து நீங்கள் ஏதாவது பல்ப் ஏதாவது லைட் ஃபிட் பண்ணி நைட் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெக்கரேஷன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம டிஎஸ் கிராஃப்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.